வணக்கம். உங்களுக்கு கேரண்டீடா டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா 1 crore வேணுமா? உங்களுக்காக எல்ஐசில ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானோட பேரு ஜீவன் உமாங். அந்த பிளானை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், குமார்னு ஒருத்தர் எடுத்துக்கலாம். அவருக்கு 30 வயசு, 12.5 lakhsக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. அவரோட இயர்லி பிரீமியம் 1 lakh. இதை அவர் ஒரு 15 வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டிக்கிட்டே வராரு. அவருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத இப்ப பார்த்துடலாமா? குமார் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்ச ரூபா பிரீமியத்தை 15 வருஷத்தை தொடர்ந்து கட்டுறாரு. 16வது வருஷத்துலேருந்து, அதாவது குமாரோட 46வது வயசுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசில இருந்து அவருக்கு 1 லட்ச ரூபா பென்ஷனா கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த பென்ஷன் கொடுக்கறது 100வது வயசு வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இடையில எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தப்படாது. இதுல முக்கியமான விஷயம், இந்த 1 லட்ச ரூபா ஃபுல்லா டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 100வது வயசோட முடிவுல அவருக்கு அவர் எடுத்த சம்மஷூடான 12.5 lakhs, அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் அக்குமுலேட் ஆன போனஸ் மோர் தென் 1 crore, இது மொத்தமா சேர்த்து 1.25 கோடி ரூபாய் அவர் கொடுப்போம். ஏற்கனவே அவருக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துருப்போம். டோட்டலா அவருக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட் 1 crore 80 lakhs. வேற அவர் டோட்டலா அவரோட 15 வருஷத்துல கட்டியிருக்கிற பிரீமியம் பாத்தீங்கன்னா வெறும் 15 லட்சம் மட்டும்தான். இந்த பிளானை கேட்டோன்னே உடனே உங்க மைண்டுக்கு வர ஒரு கொஸ்டின், 100 வயசு வரைக்கும் யாரு உயிரோட இருக்க போறாங்கிறது தான். 100 வயசு வரைக்கும் உயிரோடு இல்லைனாலும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். குமார் பணம் கட்டி முடிச்சு பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் இஷ்டம் போல 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை 30 வருஷமோ எப்போ வேணாலும் பாலிசியை சரண்டர் பண்ணி பணம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் 30 வருஷத்துல சரண்டர் பண்றாருன்னு வச்சுக்கலாம். 30 வருஷமும் அவர் பென்ஷன் வாங்கியிருப்பார், ஒரு 30 lakhs வாங்கியிருப்பார். அந்த பணம் இல்லாம அவரோட சம் அஷ்யூர்ட் பிளஸ் அந்த மொத்த பீரியடுக்கான போனஸ் மொத்தத்தையும் சேர்த்து அந்த டைம்ல அவர் கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். இதுவே குமார் பென்ஷன் வாங்கிட்டே இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு இன்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அது வரைக்கும் கொடுத்த பென்ஷன் எதையுமே கழிக்காம அவரோட ஃபுல் சம் அஷ்யூர்டு பிளஸ் அது வரைக்கும் அக்குமுலேட் ஆன போனஸ் மொத்தத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். குமார் நேச்சுரலா இறந்து போயிட்டாருன்னா அவரோட சம் அஷ்யூர்டான 12.5 lakhs வித் போனஸோட கிடைக்கும். இதுவே அவர் ஆக்சிடென்ட் மூலியமா இறந்து போயிட்டாருன்னா டபுள் தி சம் அஷ்யூர்ட், அதாவது 25 lakhs வித் போனஸோட அவருக்கு ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிடுவோம். இப்போ பாலிசி எடுக்கிற எல்லாருமே ஷார்ட் டேர்மா இருந்தா பெட்டரா இருக்குங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த பிளான்ல லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. அந்த ஆப்ஷனை பத்தி இப்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். 15 years பாலிசி டேர்ம் எடுத்து சப்போஸ் அவர் 5 years தான் கேக்குறாங்க, 5 years பே பண்ணிட்டு ரிமைனிங் 10 years ஒரு பிரீமியம் கூட பே பண்ணலனாலும் 16வது வருஷத்துல இருந்து அவருக்கு வருஷம் நம்ம 33,000 பென்ஷன் கொடுத்துட்டே இருப்போம் அவரோட 100வது வயசு வரைக்கும். அது மட்டும் இல்லாம 100வது வயசுல அவர் கொடுக்க வேண்டிய சம் அஷ்யூர்ட் 5 lakhs பிளஸ் அது வரைக்கும் அக்குமுலேட் ஆன போனஸ் மொத்தமா சேர்த்து அவருக்கு 39 lakhs கொடுத்துருவோம். பென்ஷனா ஒரு 18 லட்சம் கொடுத்துருப்போம். டோட்டலா 57 lakhs கொடுப்போம். வேற அவர் கட்டினது வெறும் 5 லட்சம் மட்டும்தான். எனக்கு 1 லட்ச ரூபாய் பென்ஷன் கண்டிப்பா வேணும், ஆனா 5 வருஷம் தான் பே பண்ணுவேன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டினா 16வது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 100வது வயசுல அவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபுல் சம் அஷ்யூர்ட் போனஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா 1 crore 80 lakhs கிடைக்கும். வேற அவர் கட்டியிருக்கிறது வெறும் 15 லட்சம் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம ஜீவன் உமாங் பிளான ஒரு பேக்கேஜா எடுத்தீங்கன்னா உங்களோட பென்ஷனை மந்த்லி பேசிஸ்ல கூட வாங்கிக்க முடியும். ஆமா, ஏப்ரல்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு பென்ஷன் வர மாதிரி ப்ரொவிஷன் இதுல பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அத்தனை பெனிஃபிட்டையும் ஒன்னா சேர்த்து இந்த பிளான்ல வச்சிருக்கோம். உடனே இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.